வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. போன பதிவில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை குலதெய்வமாக கொண்டு வழிபடுபவர்களுக்கான பலாபலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஸ்ரீ கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமியை குலதெய்வமாக கும்பிட்ற குடும்பத்தார்களின் வாழ்வாதாரம், அவங்களோட குணம், அவங்களோட பாரம்பரியம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கருப்பு சாமியை குலதெய்வமாக கும்பிடுறவங்க பெரும்பாலும் மலையாள தேசத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அடுத்து பாண்டி தேசத்தை, அதாவது மதுரையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது கருப்பு சாமியோட வீர தீர பராக்கிரம வலிமைகளை பார்த்து அவரோட அன்புக்கும் அவரோட பாசத்திற்கும் அடிமையாகி அவரை இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்க தான் அதிக பேர். அவரை குலதெய்வமாக கும்பிட்றவங்க கண்டிப்பாக கேரளா தேசத்துக்கும் பாண்டி தேசத்துக்கும், அதாவது மதுரைக்கும் ஏதோ ஒரு சொந்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அங்கே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு லிங்கு கண்டிப்பாக ஏற்படும். மதுரைக்கும் கேரளா தேசத்துக்கும் இவங்களை குலதெய்வமாக கொண்டவங்க கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. பெரும்பாலும் கருப்பு சாமியை இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்க தான் நிறைய பேர். ஏன்னா அவரோட நடவடிக்கை அப்படி, நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர். அதனால் அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் மயங்கி எல்லாரும் அவர் இஷ்ட தெய்வமாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றியே காட்டிடுவார், நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அதே போல் நீங்கள் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா, அதுலேருந்து நீங்கள் வாக்கு தவறுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தண்டனை அவர் கொடுத்துருவார். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவும் முடியாது. அதே போல் அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அதனால தான் கருப்பு சாமி எல்லோரும் இஷ்ட தெய்வமாக கொண்டாடுவாங்க. சரி, கருப்பு சாமி யார் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். கருப்பு சாமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அது 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே பதிவு போகும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிடுறான். கருப்பு சாமி அப்படிங்கிறவர் திரேதா யுகம், அதாவது ராமர் வாழ்ந்த காலத்தில், அதாவது ராமர் அவதாரம் எடுத்ததே அந்த திரேதா யுக கடைசியில் தான் எடுத்திருக்காரு அவதாரம். அப்போது ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் ஆனது உங்களுக்கு எல்லாருக்கும் கதையாக தெரியும். ராமர் சீதா கல்யாணம், சீதா தேவியை ராவணனை கடத்திட்டு போனது, அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் இருவரும் ராவணனோட போர் புரிந்து சீதா பிராட்டியை திரும்ப தாய்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டிவியில் பார்த்துருப்பீங்க, கதையாக படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகணும். ஆனால் அந்த கதைக்கும் இந்த கருப்பண்ணசாமிக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் அந்த கதைக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ போயிட்டு வருவோம். என்ன அப்படின்னா, அந்த சீதா பிராட்டியை ராவணனை கடத்திட்டு போயிடுறாரு. அங்கே தனியாக அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ராவணன்ட்டு சீதா பிராட்டியை திரும்ப அழைச்சிட்டு வரணும். யார்? ராமர் அழைச்சிட்டு வரணும். அவர் தன்னோட தம்பியை அழைச்சிட்டு லக்ஷ்மணனை அழைச்சிக்கிட்டு ராமர் போகிறாரு. ராவண ஏரியாவுக்கு இலங்கைக்கு போகிறாரு. போகிற வழியில் ஆஞ்சநேயரை பார்க்குறாரு. ஆஞ்சநேயரையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆஞ்சநேயர் உதவியோட சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வந்துடுறாங்க, தாய்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே ராமரோட குடும்பம் நடத்துகிறாங்க சீதா பிராட்டி. ஒரு 10 நாள் ஓடுது. இந்த 10 நாளுக்குள்ளேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கூடயே ஓடி போனவ தானே, அவள் எங்கே கர்ப்ப நெறியோடு இருப்பாளா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஊரை சுற்றி இருக்கிறவங்க. அவங்களுக்கு தெரியாதில்ல இவங்க தெய்வ பிறவி அப்படின்றது தெரியாதில்ல. இப்போ ஒரு மனித பிரிவாக எல்லாம் ஆட்சி புரியும் போது பக்கத்தில் பொம்பளைங்களுக்கு சொல்லியா தேவணும். பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் ஒரு பொண்ணு இன்னொருத்தவங்க வீட்டில் போய் வருஷ கணக்கில் இருந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது பக்கத்தில் என்ன பேசுவாங்க நமக்கு தெரியாதா? அப்போ அந்த மாதிரி ராமபிரான் காதில் விழுகிற மாதிரியே அக்கம் பக்கத்தில் அவள் கற்பு நெறி தவறாமல் இருப்பான்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி 1க்கு 2 புரளி பேசவும் இது ராமபிரான் காதில் விழுது. ராமபிரான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மனவேதனை அடைஞ்சி, சரி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கும் சந்தேகம் வருது. ஏன்னா மனித பிறவி தானே எடுத்திருக்காரு. அதனால் அப்படிலாம் இருக்காது. இருந்தாலும் நம்மளால் இந்த சுற்றத்தார்லாம் சொல்கிற அந்த அவச்சொல்லாம் தாங்க முடியல அவரால்.
அவர் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணனை கூப்பிட்டு சீதா பிராட்டியை கொண்டு போய் வசிஷ்டர்கிட்ட கொண்டு விட்டுட்டு வந்துரு, அங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு, இங்கெல்லாம் எல்லாம் புரளி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்னா லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியை கொண்டு போய் வசிஷ்டர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வசிஷ்டர் முனிகிட்ட இந்த மாதிரி அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாரு, இந்த மாதிரி எல்லாம் ஊருக்குள்ளே பேசுகிறாங்க, அதனால் கொஞ்சம் நாளைக்கு அண்ணி உங்கள் கூடயே இருக்கட்டும் அப்படின்னா சரின்னா அவரும் இங்கே இருமா அப்படின்ட்டு அந்த குடியில் சீதா பிராட்டியை தங்க வைக்கிறாரு. சீதா பிராட்டியும் ஏன்னா இங்கே ஒரு சீதா பிராட்டி அழைச்சிட்டு வந்தோன்னா ஒரு 10 நாள் குடும்பம் நடத்தினார்ல ராமபிரான், அதில் அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமானோன்னா இந்த வசிஷ்டர் குடிலுக்கு வந்தோன்னா இந்த காலத்தில் குழந்தை பிறந்துடுது, அதை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இது வரைக்கும் ராமரும் போய் கூப்பிடவும் மாட்டுறாரு, பார்க்கவும் போகல. குழந்தையும் வளர்ந்து 7-8 வயசு ஆகுது. சீதா பிராட்டி என்ன பண்ணுறாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்காக ஆற்றுக்கு ஓடைக்கு போகிறாங்க, பக்கத்தில் நீரோடை இருக்குது, அதுக்கு போகிறாங்க தண்ணி பிடிக்க. இவர் வசிஷ்டர் வந்து தியானத்தில் உட்காராரு. அப்போ சீதா பிராட்டி முனிவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, குழந்தைய பார்த்துங்க, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரிம்மா நீ போய் பிடிச்சிட்டு வா, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. குழந்தை அங்கே விளாண்டுட்டு இருக்கும்போது இவர் தியானத்தில் இருக்கிறாரு. தியானத்தில் இருக்கும்போது தியானத்தை முடிச்சுட்டு ஆழ்ந்த தியானத்தை முடிச்சுட்டு முழிச்சு பார்க்கும்போது அந்த லவன் அங்கே இல்லை. அந்த பையன் பேர் லவன் இல்லைன்னா அவர் ரொம்ப திகைச்சு போகிறாரு. நம்மள்கிட்ட இந்த லவனை விட்டுட்டு போனவங்க சீதா பிராட்டி வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, பதில் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு படபடப்பு அவசரத்தில் என்ன பண்ணிடுறாரு, குழந்தையை தேடி பார்க்குறாரு தன்னோட ஞான திருஷ்டியால். அவரோட அந்த ஞான திருஷ்டியில் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அது கடவுளின் குழந்தை இல்லையா, அதனால் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும், அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சிவபெருமான் இங்கே ஏற்படுத்துகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த சீதா பிராட்டி வந்தால் ரொம்ப மனவேதனை அடைவாங்களே, கணவரையும் பிரிஞ்சிருக்காங்க, குழந்தையும் காணா ரொம்ப கஷ்டமாகப்படுமே அப்படின்ட்டு டக்குன்னு தர்பை தானே, தர்பைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் பாருங்கள். தர்பை பில்லை எடுத்து அதே மாதிரி தன்னோட ஞான திருஷ்டியால் அந்த லவனை மாதிரியே ஒரு குழந்தைய அந்த வயசில் எப்படி அவன் அந்த இடத்துல இருந்து பண்ணானோ அதே மாதிரி அந்த இடத்துல விளையாடுற மாதிரி ஒரு குழந்தைய உண்டாக்கிறாரு. அந்த குழந்தை அந்த இடத்துல விளையாண்டுட்டுருக்குது. இவர் சீதா பிராட்டி வரட்டும் அப்படிங்கிறத அந்த குழந்தையோட விளையாண்டுட்டுருக்காரு. இவரும் சீதா பிராட்டி வர்றாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், சீதா பிராட்டியை பார்த்தோன்னா. என்ன ஆச்சரியம்னா, இந்த காணாமல் போன லவன் வந்து நேராக அம்மாவை தேடிட்டு போயிட்டான். போய் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஏன்டா வந்து அப்படின்ட்டு அவனை கையோடு அழைச்சிட்டு வராங்க. இது தெரியாமல் இதை கண்டுபிடிக்க முடியல இவரால். ஏன்னா எல்லாமே கிரக சூழ்நிலை தான், பட் இது சிவனோட பங்கும் இதில் உண்டு. சீதா பிராட்டி தன்னோட பிள்ளையோடு வர்றாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். சீதா பிராட்டிக்கு அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, லவன் மாதிரியே இங்கே ஒரு குழந்தை, அப்போ இந்த குழந்தையும் சேம் ஒரே மாதிரி இருக்குது. அந்த சீதா பிராட்டிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எது நம்ம பிள்ளை அப்படின்னு. அப்போ விஷயத்தை கேட்குறாங்க முனிவர்கிட்ட, என்ன சுவாமி இங்கே ஒரு குழந்தை இருக்க, என்னோடய பையன் மாதிரியே, இது யார் அது யாருன்னா அவர் அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லிடுறாரு. சொன்னோன்னே சரி, இன்னும் சீதா தேவி என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல, என் பிள்ளை மாதிரியே இருக்கான், இதுமேட்டு அவனை எதுவும் பண்ண வேணாம், அவனை நான் வளர்க்குறேன், லவனுக்கு தம்பியாக அவனுக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குசன்னு பேச்சு லவன் பையன் பேர் லவன், இந்த பையனுக்கு குசன்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ராமர் தன்னோட மனைவியை பார்க்க வர்றாரு. மனைவி பிள்ளையெல்லாம் அங்கே இருக்குது, வளர்ந்துருச்சு, இப்போ 7-8 வயசாச்சு. நம்ம போய் ரொம்ப நாளாவது விட்டு இப்போ ஊர்லலாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. சரி அப்படிலாம் இல்லை, நல்லவங்க தான் அவங்க, நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா மனைவி இல்லாமல் ராமர் படுற வேதனையை ஊர் மக்களாலையும் அந்த அரண்மனையில் யாராலையும் தாங்கிக்க முடியல. நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் தெரியாமல் தான் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் போய் சீதா தேவியும் குழந்தையும் அழைச்சிட்டு வாங்க, குழந்தையெல்லாம் நேரம் வளர்ந்துருக்கும் அப்படின்னோன்னே சரின்னு ராமபிரான் வர்றாரு, தம்பி லட்சுமணனோட வந்து அழைச்சிட்டு போகலான்ட்டு. அங்கே வந்து பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஆச்சரியம். நம்மளோட ஒரு மாதம் தானே, ஒரு 10 நாள் 15 நாள் தானே குடும்பம் நடத்தினா, ஒரு குழந்தை தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ 2 குழந்தை இருக்கே அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் அங்கேயும் வருது. அப்போ முனிவரும் சொல்கிறாரு, வசிஷ்டரும் சொல்கிறாரு, சீதா பிராட்டியும் சொல்கிறாங்க, நடந்த விஷயத்த இந்த மாதிரி பையனை விட்டுட்டு போனால் ஆற்றுக்கு வந்தால் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், அதுக்குள்ளேயும் முனிவர் வந்து நம்ம பையன் மாதிரியே ஒரு குழந்தைய தர்பை பிள்ளால் உயிர் கொடுத்து உண்டாக்கிட்டார், அந்த பையனும் இருக்கட்டும், அதுவும் என் பிள்ளை தான், இனிமேட்டு எனக்கு என் பிள்ளை மாதிரியே இருக்கனால அவனும் என் பிள்ளை தான், அவனை ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னா தீக்குண்டத்தில் 2 பேரும் 3 பேரும் இறங்கி வாங்க, ஊர் மக்களுக்காக. இவர் என்ன நினச்சிருந்தாலும் ஊரில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க,
அதனால் தீக்குண்டத்தை மூட்டி 3 பேரும் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த அரண்மனைக்கு முன்னாடி தீக்குண்டம் மூட்டப்பட்டு அதில் 3 பேரும் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் இறங்கி நடந்து வர சொல்கிறாங்க. அப்போ சீதா பிராட்டி, லவனோட தம்பி குசன், அதாவது தர்பை புல்லால் உயிர் பெற்ற குசன், 3 பேரும் நடந்து இறங்கி வரும்போது அந்த குசன் மட்டும் என்ன பண்ணுறா, கருகி அப்படியே விழுந்துடுறான். தர்பை காஞ்சின்னா என்ன ஆகும், அப்படியே கருகி போய்டும்ல, கருகி அப்படியே தனியாக அந்த உடம்புக்கு என்ன ஆகும், தனியாக அப்படியே தனியாக தெரியுது. அந்த தீக்குண்டலத்தில் விழுந்து கரியாக அப்படியே நிற்கிது. சீதா பிராட்டியும் லவனும் கரையேறுறாங்க. கரையேறினா அப்போ ராமர் நம்புகிறாரு. சரி ரைட்டு, தர்பை பிள்ளால் தான் குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னா சீதா பிராட்டி இப்போ என்ன பண்ணுறாங்க, ராமர்கிட்ட முறையிடுறாங்க. நான் அவனை இவ்வளோ நாள் வளர்த்துட்டேன், என் பிள்ளை மாதிரியா, எனக்கு அவனை மீட்டு கொடுங்க அப்படின்னோன்னே ராமர் என்ன பண்ணுறாரு, அந்த கறிக்கட்டை மாதிரி அந்த தர்பை புல் தான் வளர்ந்து இப்போ 8 வயசு பையனா எப்படி கொஞ்சம் இருக்கும்ல உடம்பு, அது அப்படியே அந்த உருவம் அப்படியே அங்கே தீக்குழியில் இருக்கும்போது கறிக்கட்டையாக ராமர் என்ன பண்ணுறாரு, டேய் கருப்பா ஏந்திரிச்சு வாடா அப்படிங்கிறாரு. உடனே அந்த தர்பை புல்லான அந்த குசனும் ஏந்திரிச்சு நடந்து போகிறான். போய் ராமர்கிட்ட பாதம் பணிந்து நமஸ்கரிக்கிறான். நமஸ்காரம் பண்ணோன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். சீதா பிராட்டியும் ராமரும் ஆசீர்வதிக்கிறாங்க. ராமர் வாயாலே கருப்பாக எந்திரிச்சு வாடான்னு சொன்னதுனால அன்னையிலேருந்து அவருக்கு கருப்பு அப்படின்ற மாதிரி பேர் வந்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது. இது நடந்தது ராமர் வாழ்ந்த திரேதா யுக கடைசியில் நடந்திருக்கு. ராமர் அப்போ தான் அவதரிச்சிருக்காரு. அப்போ தான் இந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு. திரேதா யுகத்தில் கடைசியில் நடந்து கருப்பு அப்படின்ற ஒரு தெய்வம் உண்டாயிருக்கு. திரேதா யுகம் அப்படிங்கிறது 8,64,000 ஆண்டுகள் கொண்டது திரேதா யுகம். அப்போ அந்த திரேதா யுகத்தில் கடைசியில் 8,64,000 ஆண்டுகள்னு சொல்கிறோம்ல, அந்த 64,000 ஆண்டுகள் கடைசியில் அந்த 64,000 ஆண்டாவது முடிவில் ராமர் அவதரித்திருக்காரு. அப்போ தான் இந்த கருப்பண்ணசாமியும் உதயமாயிருக்காங்க. இப்போ நடக்கிறது கலியுகம். கலியுகத்தோட வருஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,32,000 ஆண்டுகள். இப்போது இந்த கலியுகத்தில் 4,32,000 ஆண்டுகளில் எவ்வளோ நாள் கலியுகம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,125 ஆண்டுகள் போயிருக்கு. அதாவது நம்ம இருக்கிறது 5,125ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இதை நான் சொல்ல, இதிகாசமும் புராணமும் சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கருப்பண்ணசாமியோட வரலாறு என்ன அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது இப்போ கருப்பண்ணசாமி எவ்வளோ ஆண்டு காலத்தில் இருக்கார், 5,125,000 ஆண்டுகள் பழமையான கடவுளாக கருதப்படுறாரு. இப்போது இந்த விஷயத்துக்கும் நம்ம ஐயப்ப சாமிக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. என்ன அப்படின்னா, ஐயப்ப சாமி பாலகனாக இருக்கிறதுனால மகிஷாமர்த்தினியை வதம் பண்ணும்போது கருப்பண்ணசாமியையும் நந்தியையும் தேவ பரிவாளங்களையும் சிவபெருமான் ஐயப்பனுக்கு துணையாக அனுப்பிவிட்டதாக இதிகாசமும் புராணமும் கதைகளில் சொல்லப்படுது. இதில் இந்த கருப்பண்ணசாமி ஐயப்பனோட பாலக பருவத்திலேயே ஐயப்பனுக்கு படைத்தளபதியாக, அதாவது படைத்தளபதியாகவே செயல்பட்டிருக்காரு. ஐயப்பனுக்கு படைத்தளபதியாக செயல்பட்டு ஐயப்பனோட பக்தியில் அப்படியே உருகி ஐயப்பனோட முதல் பக்தன் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டார். ஐயப்பனோட தீவிர பக்தன் அப்படிங்கிற பேரை கருப்பண்ணசாமி ஐயப்பன்கிட்ட பெற்றுறாரு. அப்புறம் கருப்பண்ணசாமி மேலே ஐயப்பன் அலாதியான பிரியத்தை செலுத்துகிறாரு. ஐயப்பனின் நம்பிக்கை உரிய முதல் நபராக கருப்பண்ணசாமி தேர்வு செய்யப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மகிஷாமர்த்தினியை வதம் பண்ண பிறகு ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறாங்க. கோவில் கட்டும்போது இந்த சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 பரிவார தெய்வங்கள், நந்திதேவர் கருப்பண்ணசாமி உட்பட 18 பரிவார தெய்வங்களை சிவபெருமான் அனுப்பிவிட்ருக்காரு. அந்த மாதிரி அனுப்பிவிட்டவங்க தான் 18 மலையாக காட்சி தர்றாங்க அப்படின்றது புராண கதை சொல்லப்படுது. அப்படிங்கிறத புராண கதையில் சொல்கிறாங்க. 18 மலையாக இருக்குது. அந்த மலையோட ஆசீர்வாதத்தோடு நம்ம ஐயப்பனை சந்தித்தா பேரருள் பெறலாம் அப்படிங்கிறது இதிகாசமும் புராணமும் சொல்லுது. அந்த 18 பரிவார தெய்வங்கள் தான் 18 மலையாகவே காட்சி கொடுக்குறாங்க. அது என்னென்ன மலைன்னு பார்ப்போம்.
அது கடைசியாக ஸ்க்ரீனில் என்னென்ன மலை அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கருப்பண்ணசாமியை ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, என்னை சந்திக்க வர்றவங்க முதல்ல உன்னை பார்த்துட்டு தான் வரணும், உன்னை வணங்கிட்டு தான் வரணும். அதே மாதிரி அவங்க ரொம்ப பயபக்தியோடு வர்றாங்களா, சுத்தமாக ஆச்சாரமாக இருந்து வர்றாங்களா அப்படிங்கிறத நீ இந்த முதப்படியில் நின்று கவனித்து எனக்கு அனுப்பிவிடு அப்படின்றாரு. அதனால்தான் இந்த 18 படியில் முதல் படி அதில் வடது பக்கம் கருப்பண்ணசாமி நிற்பார். இந்த கருப்பண்ணசாமி வடது பக்கம் நிற்கும்போது ஒரு செதறி தேங்காய் விடுவாங்க, 2 சைடும் செதறி தேங்காய் உடைப்பாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லணும்னா நிறையா போகும். ஆனால் இந்த 18 படியில் முதல் படி நம்ம கருப்பண்ணசாமி இருந்து எல்லாரையும் வரவேற்கிறாருன்னா அவங்க என்னென்ன மாதிரியான பக்தியை கடைப்பிடித்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த முதல் படியில் நீங்கள் காலை வச்சோடனே கண்டுபிடிச்சி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அங்கே நீங்கள் ஐயப்பன்கிட்ட பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை அவர் அளவீடு செய்கிறார். இந்த படியோட அம்சம் என்னன்னா 18 சித்தர்கள், 18 தெய்வங்கள், 18 மலைகள், மகாபாரத போர் நடந்த அந்த 18 நாட்கள், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த 18 படிகள் அமைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு வரலாறும் புராணமும் கூறுது. இந்த 18 படியில் முதல் படியில் நம்ம கருப்புசாமி நின்று வலது பக்கம் நிற்கிறாரு. அவர் என்ன பணியில் ஈடுபட்டிருக்காருன்னா, இவரோட வேலை என்னென்னா உண்மையாக விரதம் இருந்து பயபக்தியோடு வரும் பக்தர்களை பாதுகாத்து திரும்ப பத்திரமாக அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல் இந்த கீதையின் அத்தியாயம் 18 இதையெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த 18 படியை உருவாக்கியிருக்கிறாங்க. அதே போல் உண்மையாக விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு கிளம்பி வரும்போது இடையில ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே உடனே மாறுவேஷத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது நம்ம கருப்பண்ணசாமி தாங்க, வேறு யாரும் கிடையாது. உண்மையிலேயே ஐயப்பனோட முழு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா 18 மலைகளை கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயில் உள்ளே வந்தீங்கன்னா தான் 18 மலைகளை கடந்து கோயிலுக்குள்ளே போனால் தான் அதுக்கான முழு பலனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த 18 மலையும் ஐயப்பனோட பரிவார தெய்வங்கள். அந்த பரிவார தெய்வங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் 18 படியை ஏறும்போது முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு புராண கதைகளில் கூறப்படுது. இந்த கருப்பண்ணசாமி விஷயத்துக்கு வருவோம். இந்த பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் அப்படின்னா கருப்பண்ணசாமி. அப்போனா அவருக்கு எவ்வளோ ஒரு சக்தி கொடுத்துருப்பார் பாருங்க கடவுள். தெய்வத்துக்கெல்லாம் காவல் தெய்வம்னா அப்போ தெய்வத்துக்கெல்லாம் பாருங்கள் இந்த படி எத்தனை விஷயங்கள் உள்ளடக்கு. 18 தெய்வங்கள் உள்ளது, 18 சித்தர்கள் உள்ளது, 18 மலைகளை கொண்டது, 18 அத்தியாயத்தை கொண்டது. இப்படி அந்த 18 படிக்கும் ஏகப்பட்ட விசேஷ அமைப்புண்டு. அந்த படிகளுக்கெல்லாம் ஒரு தெய்வம் காவலாக நிற்கிதுன்னா, அந்த தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் காவல் நிற்கிதுன்னா, இப்போ கருப்புசாமியோட பவர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே தீர்மானிச்சிங்க. அப்படியாப்பட்ட இந்த கருப்புசாமியை குலதெய்வமாக பெற்றவங்க ரொம்ப கொடுப்பினை பெற்றவர்கள். அதே போல் இந்த கருப்புசாமிக்கு எங்கே இருக்காருன்னா, ஐயப்பன் சந்நிதிக்கும் பக்கத்திலேயே கருப்புசாமிக்கு ஒரு சந்நிதி இருக்கும் கேரளாவில் ஐயப்பன் மலையில். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஐயப்பன் சன்னதிக்கும் பக்கத்தில். அதோட விசேஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இடுமுடி கட்டி போகிறாங்கல்ல, அவங்க மேலே போய்ட்டு வந்தோன்னா இந்த தேங்காயெல்லாம் உடைச்சி அதில் உள்ள நெய்யெல்லாம் எடுத்துருவாங்க. அதாவது நெய் அபிஷேகத்துக்காக, ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்கிறதுக்காக இந்த நெய்யெல்லாம் எடுத்துருவாங்க. நெய்யை எடுத்துட்டு அந்த தேங்காயில் மேல் பாகம், அதாவது ஓட்டை, மூணு கண் இருக்குல்ல, முக்கண் அப்படின்னு சொல்கிறோம்ல, 3 கண், அது வழியாக தானே நம்ம நெய் ஊற்றுவோம். அந்த ஓட்டை உள்ள பகுதியை மட்டும், அதாவது சரிபாதியாக உடைச்சிடறாங்க. சரிபாதியில் அந்த ஓட்டை உள்ள பகுதியை மட்டும் எடுத்து கொண்டு போய் அங்கே கருப்பண்ணசாமிக்கு பக்கத்தில் ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த நெய்யை எடுத்துகிட்டு அந்த தேங்காயெல்லாம் போட்டு எரிய விடுவாங்க. அது வந்து ஜோதி சிவரூபம்னு அர்த்தம். ஜோதி ரூபம், அதாவது சிவபெருமான் அங்கே ஜோதி ரூபத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பார். ஜோதி ரூபமாக எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். பெரும்பாலும் அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அங்கே ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுக்கறது சிவபெருமான் தான். நீங்கள் எப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் அந்த ஜோதி ரூபத்தை வணங்க தவறாதீங்க, கண்டிப்பாக வணங்கிட்டு வாங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த தேங்காயோட முக்கண், அதாவது சிவபெருமான்னு சொல்லக்கூடிய இந்த தேங்காயின் மேல் மூடியில் தான் முக்கண் முதல்வன் சிவபெருமான் இருப்பார். அந்த சிவபெருமானை தான் கொண்டு போய் அதாவது ஜோதியை திரும்ப ஜோதிகிட்டே சேர்க்கணும்.
ஜோதீஸ்வர் ரூபத்தை கொண்டு போகிறோம் நம்ம இங்கேருந்து இடுமுடியில். அவங்க நெய்யாடலுக்கு நெய்யை எடுத்துகிட்டு அந்த தேங்காயில் மேல் பகுதியை பாதியை மட்டும் கொண்டு போய் அந்த ஜோதியோட 2.5 கலக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதை யாருமே செய்கிறதில்ல. அந்த ஜோதீஸ்வர் ரூபத்தையும் யாரும் பார்க்குறதில்ல. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் போடுற இடத்துல போய் பாருங்கள். ஜோதியை ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் அப்படிங்கிறத அங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம கொண்டு போகிற நம்ம சிவபெருமானை கொண்டு போகிறோம். அந்த சிவபெருமான் தான் நம்ம போகக்கூடிய தேங்காய். அதில் பாதி தான் முக்கன். அந்த முக்கனை கொண்டு போய் ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தேங்காயெல்லாம் எரியுதுன்னு சொல்கிறோம்ல, பார்த்துருப்பீங்க நீங்கள். தேங்காயை போடுவாங்க. அதனுடைய வரலாறு இதுதான். அங்கே ஜோதீஸ்வர் ரூபத்தில் சிவபெருமான் எரிஞ்சிக்கிட்டு இருப்பார். அந்த ஜோதியில் தான் நம்ம கொண்டு போகிற அந்த தேங்காயோட மேல் பகுதியை போட்டு திரும்ப சிவனோட ஐக்கியம் பண்ணணும். அதாவது ஜோதிக்கிட்ட சேர்க்குறோம் நம்ம. அந்த இடத்துல அந்த வேலையை யார் பார்க்குறான்னா கற்பண்ணசாமி தான் பார்க்குறாரு. இந்த தேங்காயை நம்ம போடும்போது அக்னி பகவான் என்ன பண்ணுறாரு, நம்மளோட கர்மாவெல்லாம் எரித்து அங்கே சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. நம்மளோட கர்மா தான் அந்த தேங்காய் முக்கன் அப்படின்ற அந்த மேல் பகுதியை அந்த ஜோதிகிட்ட போய் சேர்க்கும்போது நம்மளோட கர்மாலாம் ஜோதீஸ்வர் ரூபத்தில் சேர்ந்து சிவபெருமானை அடையுது அப்படிங்கிறது அதிகம். இதுக்கு சாட்சியாக அக்னி தேவன் அங்கே இருக்கிறாரு. இதோடு மட்டும் இல்லை கற்பண்ணசாமியோட பெருமை. அவர் என்ன பண்ணிடுறாரு, அங்கேருந்து கள்ளழகர் கோயிலில் ஒரு 18 திருடர்கள் போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு அரசர் போகிறாரு. இதெல்லாம் சொன்னோம்னா பெருசாக போகும் பதிவு, அதனால சிம்பிளாக சொல்கிறேன். கள்ளழகர் கோயிலுக்கு அந்த கேரளாலேருந்து ஒரு அரசர் பெருமாளை கும்பிட போகிறாங்க. பெருமாளோட சக்தியையும் அவரோட அழகையும் பார்த்தோன்னா அந்த அரசருக்கு இந்த சாமியை நம்ம ஊருக்கு கொண்டு போனால் நம்ம ஊரில் கொண்டு போய் பிரதிஷ்டை செஞ்சு அங்கே வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. இவர் உடனே நேராக கேரளா போயிட்டு அங்கேருந்து ஒரு 18 நம்பூதிரிகளையும் அனுப்பி விடுறாரு. போய் மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் அந்த சாமியை இங்கே கொண்டு வந்துருங்க அப்படின்னா அவங்களும் கருப்பு சாமியை காவல் தெய்வம்ல அவர் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் கள்ளழகரை போய் பார்க்கும்போது அவர் மேலே உள்ள நகையெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு மெய் சிலிர்த்து போய் நகையை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி கொள்ளையடிக்க போகும்போது பக்கத்தில் ஒருத்தங்க பார்த்துட்டு போய் ஊரில் சொன்னோன்னா ஊருக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் புதைச்சிட்றாங்க. கொன்று என்ன பண்ணுறாங்க, அதை அந்த சாமிக்கு 18 படியாக வச்சு கட்டிடுறாங்க கள்ளழகருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, கருப்புசாமி போய் பெருமாளை பார்த்தோன்னே அவரோட அழகில் அப்படியே மயங்கி சிலையாகவே நின்றுறாரு. அவரால் என்ன நடக்குது, நம்மளோட வந்தவங்க கொள்ளையடிக்கிறாங்களா, அவங்கள வெட்டி கொண்டுடுறாங்களே, இதெல்லாம் அவர் கவனிக்கல. அவர் தெய்வ பக்தியில் பக்தியில் முக்தி அப்படியே சரணாகதி அடைஞ்சிறாரு. யார்கிட்ட, கள்ளழகர்கிட்ட. இது ஒரு பக்கம் இவரோட பக்தியை பெருமாள் மேலே செலுத்துறதுனால இவருக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி ஊர் மக்கள் இந்த 18 பேரை அடித்து கொண்டுடுறாங்க. கொன்னோடனே இந்த 18 பேரையும் 18 படியாக களிமண்ணை வச்சு கீழே வச்சு அப்படியே கட்டிடுறாங்க. பெருமாள் கோயில் உள்ளே போகிற மாதிரி, பெருமாளை பார்க்குறதுக்கு கோபுரத்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே படியாக வச்சு கட்டிடுறாங்க. இப்போ சுயநினைவு வந்த கருப்புசாமி பார்க்கணுன்னா அவங்கெல்லாம் திருட வந்திருக்காங்க, இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு மன்னிப்பு கேட்குறாரு பெருமாள்கிட்ட. நான் உங்கள் பக்தியில் உங்கள் மேலே நான் உங்களோட அழகுலையும் பக்திலையும் நான் மெய் மறந்துட்டேன், அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல, எனக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா இவரோட பக்தியை பார்த்து பெருமாளும் சரி ஆனது ஆயிடுச்சு. இந்த 18 பேரை படியாக வச்சு கட்டிட்டாங்கல்ல. இப்போ ஐயப்பன் கோயிலில் 18 படியில் முதல் படியில் நிற்பார் கருப்புசாமி. இங்கே அழகர் கோயிலில் 18 படியில் மேலே பிரதிஷ்டை பண்ணி நின்று நீ காவலாக இரு அப்படின்ட்டாங்க. கள்ளழகருக்கு 18 படிக்கு மேலே நிற்பார். ஐயப்பன் கோயிலில் 18 படிக்கும் கீழே 18ஆம் படி ஆரம்பத்தில் இருப்பார், ஃபஸ்ட்டு படியில் இருப்பார். அழகர் மலையில் கடைசி படியில் இருப்பார். இந்த 18 படியில் இருக்கிற இந்த உயிர் கொண்டு தானே போயிச்சிருக்காங்க, கொண்டு போயிச்சு படியாக தானே கட்டியிருக்காங்க. அங்கே 18 பேரை திருட போனவங்கள அந்த 18 படிக்கு மேலே நீ நின்று இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாரும் வராத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு அன்பு கட்டளையிறாரு பெருமாள். அதை ஏற்று கற்பண்ணசாமியை அங்கேயே ஐக்கியமாகறாரு. இப்படி தன்னோட பக்தியாலையும் தன்னோட சக்தியாலையும் நாடுனா அவருக்கு விருப்பப்பட்ட நாடு பூரா பறந்து விரிந்து இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் கருப்பா அப்படின்னு சொன்னால் போதும் உடனே எந்திரிச்சு வருவார். இது இங்கே நீங்கள் கருப்பா அப்படின்னு சொல்கிறத அவர் எப்படி காதில் வாங்குறாரு அப்படின்னா, தன்னை முதல்ல ராமபிரான் கருப்பான்னு கூப்பிட்டார்ல, அதே ஞாபகத்தில் தான் அவர் இருக்கார். நம்ம ராமர் தான் கூப்பிட்றாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கருப்பான்னு கூப்பிட்டா உடனே சேர்ந்துருவார். யார் கூப்பிட்டாலும் சரி தான், உண்மையோட பக்தியோட கருப்பா வா அப்படின்னா உடனே வருவார் அப்படிங்கிறது ஐதீகமாக நம்பப்படுது.
இந்த மாதிரி பல சக்திகளை தன் வசம் கொண்டவர் தான் கருப்பண்ணசாமி. இவரை குலதெய்வமாக பெற்றவங்களோட வாழ்க்கை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவங்களாக இருப்பாங்க. இவங்க பாரம்பரியம் மிக்கவராக இருப்பாங்க. இவங்களோட பாரம்பரியத்தில் நீதிடா, நேர்மைடா, நியாயண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த கருப்பண்ணசாமியை குலதெய்வமாக பெற்றவங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கருப்பண்ணசாமிக்கு திரிக்கடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிவேதனம் பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். திரிக்கடுகம் அப்படிங்கிறது பேரிச்சம்பழம், பனங்கல்கண்டு, தேன் இது மூணையும் கலந்து நீங்கள் சாமிக்கு படசலாக வைக்கணும். அவர் பெரும்பாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி அதிக பயணம் செய்யக்கூடியறனால உடம்பு டயர்டாகிடும். அப்படிங்கிறனால அவர் கொஞ்சம் சரக்கு பார்ட்டியும் கூட சுருட்டு அடிக்கிறாரு அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. உடம்பு வலிக்காக சரக்கு அடிக்கிறது, சுருட்டு அடிக்கிறதெல்லாம் ஒரு சூழ்நிலை கைதி தான் அவர். சரக்கு அடிச்சுட்டு சும்மா இருப்பாரா? கொஞ்சம் மாமிசம் வச்சா ரொம்ப ஆனந்தப்படுவார். இது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. சைவம் வச்சு கும்பிட்றதும் கும்பிடலாம், அசைவம் வச்சு கும்பிட்றதுனாலும் கும்பிடலாம். அதே போல் இந்த கருப்பு சாமியை உடனே நீங்கள் வர வைக்கணும்னா நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்கள். காத்து கருப்பாய வித்மகே சங்கிலி கருப்பாய திமகி தன்னோ கருப்பசுவாமி பிரஜோதயாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. கண்டிப்பாக வருவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.